தொடர்ந்து மக்கள் குரலாக இயங்கி வரும் ஜி தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவியை சேனர் மூலம் செலுத்தலாம். இந்த பகுதியில் வசி வரீங்க தொடர்ந்து மக்கள் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இப்ப இருக்க திமுக ஆட்சி மீண்டும் வரணுமா வேணாமா? வர வாய்ப்பு இல்லை ப்ரோ. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இங்க இருக்க மக்களுக்கு எந்த அடிப்படை உதவியும் அவங்க பண்ணல. இல்ல நல்லா பண்ணிட்டு இருக்கின்றாங்களே. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ரோடே பாருங்க நீங்க, அந்த சைட்ல மழை பெஞ்சாலே இங்க தண்ணி பயங்கரமா தேங்கி நிக்குது. இங்க இருக்க ஸ்கூல் போறதுக்கு பசங்களுக்கு வழி இல்ல. அங்க பாருங்க பள்ளம் தோண்டி போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த பகுதியில வராங்களா, வந்து பாக்குறாங்களா, ஓட்டு கேட்க வந்து வராங்க, மற்ற டைம்ல வரமாட்டான்ற. போன மலையில வந்து என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சிலர் இந்த ஏரியால தான் இருக்காங்க, அவங்களே சொல்றாங்க இங்க தண்ணி நிக்கல, தண்ணி இவ்வளவு தொழு தேங்கி நின்னுது நான் நின்ன இடத்துலயே. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? கவுன்சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணியே தேங்கி நிக்கல இந்த ஏரியால அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க பிரச்சனையே ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சா இந்த ஏரியால 4 தெருவோட தண்ணி இந்த ஏரியால தானே வரும். நாங்க வந்து நிறைய வாட்டி தார் ரோடு போட சொல்லி கேட்டிருக்கோம். ஏன்னா இங்க கட்டின வீடு எல்லாமே பழைய வீடு. மேல ரோடு போட ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனோடனே கொஞ்சம் தண்ணி வந்தோடனே வீட்டுள்ள வந்துடும் தண்ணி. நாங்க தார் ரோடு போட இப்ப பாரதி நகர் மற்ற சைட்ல எல்லாம் தார் ரோடு போட்டிருக்காங்க. இங்க தார் ரோடு போட்டா நோண்டிட்டு வேற போடலாம். ஆனா இங்க தார் ரோடு போடாம சிமெண்ட் ரோடு போட்டு மேல வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துடும். இத்தனைக்கும் எங்க எல்லாம் ஃபுல்லா மெயின் தான், ஃபுல்லா டவுனா வந்துடும். 4 தெருவோட தண்ணியும் இங்க தான் வந்துடும். எங்க வீட்டு உள்ள தண்ணி வந்துடும். எங்க பாருங்க மெயின் ரோட்ல போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அங்க பள்ளம் தோண்டினாங்க. அது இன்னும் மூடு வேலை அப்படியேதான் இருக்கு. அந்த தண்ணி பாருங்க, மழை பெஞ்சா அந்த தண்ணி அப்படியே போவோம் பள்ளத்துல. தெரியாது எங்க மேடு பள்ளம் எதுவுமே தெரியாது. நான் எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாங்க உழுந்தாங்க மாட்டுனே இருந்து போயிட்டு வாங்கன்னா பண்ண முடியும். மெயின் ரோட்ல அங்க வீட்டுல எதுவும் இல்ல, மாட்டு வந்து ஏந்து போக வேண்டியதான், வேற வழி இல்ல. இப்படி ஒரு சின்ன வேலையெல்லாம் கூட அவங்க எதுவுமே செய்யலப்பா. திமுக ஆளுக்கு ஒருத்தர் ஒன்னும் செய்யல. ஆனா ஒண்ணு அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்னு தான் பேட்டி கொடுக்குறாங்களா, அங்காட்டியும் எதுவுமே செய்யல அவங்க. நாங்களும் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். பென்ஷன் கூட பார்ப்பா, விதவி பென்ஷன் கூட விதவிக்காரங்களுக்கு பென்ஷன் கிடையாது. விதவிக்காரங்களுக்கு பென்ஷன் கிடையாது. எல்லாம் கயிறு போட்டுக்கிறவங்க தான் வாங்குறாங்க அந்த பென்ஷனை. போய் கேட்டா பிள்ளைங்க இருக்குது, உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, ஒரு புள்ள வச்சுருக்கிற விதி பென்ஷன் கிடையாது அப்படின்னு தாசில்தார் ஆபீஸ்லயே சொன்னாங்க. 2023 வெள்ளம் வந்ததுல அது கொட்டாவில அதில் மாட்டி வச்சு இந்த பட்டா டாக்குமெண்ட் தண்ணியில விட்டு அடிச்சுன்னு போயிடுச்சு. என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு எடுக்காம தண்ணியில அடிச்சுன்னு போயிடுச்சு. எல்லா இடத்தையும் மூவ் பண்ணி வந்துடுச்சு. இந்த வரி கட்டுறாங்க பாரு, அங்க கொடுக்க மாட்டாங்க அந்த பில்லராண்ட வரி ஆபீஸ். இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வர அப்ப தரப்போ போன மாசம் தான் இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியும். அதான் கவுன்சிலர் கிட்ட போய் கேட்டாங்கன்றாங்க, வெள்ளம் தண்ணி நிக்கவே இல்லை பீக்கல் அனுப்புறதுல அப்படின்னு எழுதி தாசில்தார் ஆபீஸ்ல கொடுத்துக்கிறாங்க கவுன்சிலர் அம்மா. அதெல்லாம் இது பண்ணி இங்க வந்துச்சு, வரி ஆபீஸுக்கு வந்துச்சு, கொடுக்க மாட்டாங்கப்பா. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவங்கள நீ போய் என்ன கேளு, என்ன பண்ணலாம் எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. வான்மதி பகுதி பேர் சொல்லுங்க. பி கல்யாணபுரம். அலைஞ்சிருக்கீங்க. அதான் 2023 2ஆம் மாசத்துல இருந்து தெரியுது, ஒன்னும் வரல. வந்து இந்த 1000 ரூபாய் குடுக்குறேன்றாருல, தலைவிகளுக்கு குடுக்குறேன்றாரு, முதியோர்களுக்கு குடுக்கலையே, ஏன் அது நிறுத்தினாங்க? இது வந்து இந்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் தான் அந்த காசு, அதுக்கு மேல அந்த காசு கிடையாது. வேற ஆட்சி வந்து எப்படி கொடுப்பாங்க? இவர் ஓட்டு சீட்டு வாங்குறது கோசை கேட்டு எல்லாரும் இந்த மாதிரி ஏமாத்துறாரு. யாருக்கு நான் தெரியும்? அதிமுக எடப்பாடி வந்து 1500 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாரு. அது அம்மா போட்ட சட்டம். அம்மா போட்டது 1500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அவங்க போட்ட சட்டம் அது 1500 ரூபாய் தரேன். அதான் காட்டி இந்த மாதிரி எல்லாம் அவங்கள சாவடிச்சதுனால அந்த எலெக்ஷன்ல அப்படியே நின்று போச்சு. வேற ஒண்ணு கிடையாது. ஆனா அவங்க இருந்தாங்கன்னா 1500 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை கரண்ட் ஆஃப் ஆகுது. காலையில வந்து குழந்தைகளுக்கு லஞ்சு கட்டி அனுப்பணும். ஒரு நாளைக்கு 3 தடவை, அதுவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் ஆஃப். ஒரு நேரம் அலௌன்ஸ்மெண்ட்டே இல்லாத குறைஞ்சது 3 மணி நேரம் காலையில 11 மணிக்கு ஆஃப் பண்ணா 4 மணிக்கு தான் கரண்டே வருது. அது நாங்க யாராண்ட ஆபீஸ்ல போய் கேட்டாக்கா வோல்டேஜ் பத்தல, கேபிள் மாத்தணும்ன்றாங்க. யாராண்ட போய் நாங்க மூவ் பண்றது? பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். ஆக்சுவலா இந்த பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இதை முடிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளம் வந்துச்சுல, அப்பதான் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது ஒன் சைடு பிரிட்ஜ். எப்போ நான் சொல்றது என்ன, ஒரு 2018 இருக்குமாடா? 18 அப்ப அது வந்து ஏடிஎம்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேல ஓப்பன் பண்ணாங்க. எதுக்கு? கீழே தண்ணி நிக்குது. அப்ப நாங்களா மக்களா தெரியல அப்பயும், புரியுதுங்களா? கீழே தண்ணி நிக்குதுன்னு மேல பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க, இந்த ஒன் சைடு பிரிட்ஜ் மட்டும். அதுக்கப்புறம் தான் டிஎம்கே வந்தது, அப்பதான் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க. அப்பயும் கீழே தண்ணி தான் நின்றுட்டு இருந்தது. அதுக்கான நடவடிக்கை இன்னும் எதுவுமே எடுக்கவே இல்லை. இன்னும் பிரிட்ஜ் ஃபுல்லாவும் கம்ப்ளீட் பண்ணல. பார்க்கு எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. அதுக்கு பார்க்கிங்கே விட்டுருந்துருக்கலாம் இங்க, அதுவும் வேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க பார்க்கு போட்டும். அதுக்கப்புறம் இங்க ரோடு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த சைடு ரோடு அப்பத்துல இருந்தே சரியில்லை சுத்தமா. இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு மழையில. சார் கம்ப்ளைண்ட் பண்ணா யாரு கேக்குறது இருக்காங்க? எங்க கவுன்சிலரே அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஏரியா கவுன்சிலர் தான். அவங்களே வந்து பாக்கலன்னும் போது நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றீங்க? மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் நம்பர்னு ஒண்ணு வந்தது இல்ல சார்? எப்போ கரண்ட் எல்லாம் ஆஃப்
ஆஃப் பண்ணி இந்த புயல் என்ன புயல்டா அது ரீசெண்டாக வந்த புயல் சார். நான் சொல்றது வந்து அப்போதுலேருந்தே இருக்கிற பிரச்சனை தான். ரீசெண்டாக இந்த சிஎம் நம்பர்னு சொன்னாங்க. அது ஒரு பொண்ணு பிரியான்னு எடுத்து பேசிச்சு. அது கேட்டா நான் சொல்றேன் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வேணா உங்களுக்கு சிஎம் நம்பர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே நான் கால் பண்ணேன். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்றீங்க, பண்ணலையான்னு கேக்குறீங்களா, அதுக்காக சொல்றேன். நான் கால் பண்ணும்போது அவங்க சரி அதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது, நான் வேணா அதுக்கு சம்பந்தப்பட்ட இதுக்கு நம்பர் தரேன், நீங்க கால் பண்ணி. அதுவும் அவங்க கால் பண்ணல, நம்பர் தரேன் கால் பண்ணுங்கன்னு ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்க. அந்த 2 நம்பரும் இது வரைக்கும் அது ரீச் ஆகல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னாலும் மனநிலை எப்படி இருக்கு? மனநிலை எப்படி இருக்கு? அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம சகிச்சுட்டு தான் வாழணும் போல. எங்க பகுதியில வந்து இது வரைக்கும் 2 வாட்டி சிஎம்ஓ ரெண்டு சிஎம்ஓ வந்துட்டு போனாங்க, டெபியூட்டி சிஎம்ஓ வந்துட்டு போனாங்க. அதுல 2 வாட்டியும் மேலேயே வராங்க மேலேயே போறாங்க. எந்த ஒரு இதுக்கும் அந்த ரோடு போட்டு வந்தா என்ன ஆக போகுது, அந்த ரோடு கோசம் என்ன ஆக போகுது, எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளவு குழந்தைங்க ரோடு கிராஸ் பண்றப்ப ஸ்கூல் பசங்க ஆக்சிடென்ட் ஆகுது, யாரா கூடமா போயிட்டு வராங்க, ரொம்ப பஸ்ஸுக்காரங்க யாரா இருந்தாலும். அதுக்கோசம் இந்த ரோடை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதே மாதிரி பிரிட்ஜ் மேலே வராங்க, பிரிட்ஜ் மேலேயே தான் போறாங்க. எந்த ஒரு இதுவும் கீழே வந்து பார்க்க மாட்டாங்க. ஓட்டு வேணும்னா மட்டும் தான் தெருவுல வராங்க. ஓட்டு முடிஞ்சக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரு கவுன்சிலர் யாரு சிஎம்னு தெரியவே மாட்டேங்குது. இங்க ஏன் இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காங்க, அதான பிரச்சனையே. இல்ல ஏன் நம்ம வந்தோன்ற மாதிரி மனசு இருக்கா? இங்க வந்துட்டோம், ஆனா இவங்க வந்து அதை மாத்திருக்கலாம். சிஎம் எல்லாருமே வராங்க, மேலே போயிட்டு கீழெல்லாம் வரமாட்டாங்க, மேலே போயிட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்ப கீழே யாருன்னா வந்தா மட்டும் அன்னைக்கு நைட் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாமே பண்றாங்க. இங்க ஃபுல்லா ஸ்கூல் இருக்கு எதிர்க்க இங்க தெருவுல இருந்து அந்த தெருக்கு போக முடியாது, அந்த தெருவுல இருந்து இந்த சைடு எட்டி பார்த்துட்டு ஒரு ஆளா பொலிமா வரணும். ஒரு ஸ்ட்ரீட் பிரேக்கர் கிடையாது இங்க, இன்னும் ரோடே போடல. ரோடு போட்டு ரொம்ப வருஷமா ஆகுது. அது ரோடு போட்டுருக்கலாம், இன்னும் நிறைய பண்ணலாம், ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணேன்னு தெரியல. அதுதான் நாங்க என்ன பண்ண போறோம், 2 நாள் சரி மறியல் பண்ண போறோம். எல்லாமே சேர்ந்து மொத்தமா சேர்ந்து நாங்க மறியல் பண்ணலாம்னு. அந்த மறியல் பண்றதுக்குள்ள போட்டு குடுத்துறாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. மறியல் பண்ணிட்டோம்னா அவங்க சட்டி தான் தலைமலை கவுத்துன்னு போயிடணும். அதே நாங்க சொல்லிட்டோம். மறியல் பண்ணா மட்டும் கிடைச்சிருமா? ஆமா, உடனே வந்துதானே ஆகணும் சொல்லு, வராத இருக்க மாட்டேங்கிறாது. நீ வந்துதான் அவனு மறியல் பண்ணாக்கா அப்பதானே வழி போறோம். அதுக்கு இங்க இருந்து ப்ரூஃப்ஸ் காணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல தான் ஃபுல்லா தண்ணி நின்னுது. இங்க இருந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இங்க தண்ணியே நிக்கலன்னு சொல்றாங்க கவுன்சிலர். இதெல்லாம் பார்க்கும்போது மனநிலை எப்படி இருக்கு? ஒரு யங்ஸ்டர் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன சொல்றது. நாங்க வந்து 2026ல வெல்லுவோன்றாங்க. எந்த இல்ல பிரதர், அவங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல பிரதர். லாக்டவுன் டைம்ல எடப்பாடியாரே நல்லா தான் பிரதர் செஞ்சாரு, சூப்பரா பண்ணாரு எடப்பாடியார். இந்த லாக்டவுன் டைம்ல வேலைக்கு போலனாலும் அன்றாட அடிப்படையை கொடுத்தாரு, எல்லாருக்கும் வீடு தேடி ரேஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இவங்க எங்க எதுவுமே பண்ணலையே. ரேஷன் கார்டுல சக்கரையே அடிக்கிறாங்க, அது போய் கேட்டாலே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஆமா, ஒரு மார்க் கொடுக்கணும், எவ்வளவு கொடுப்பீங்க இந்த ஆட்சிக்கு? மார்க்கே கிடையாது பிரதர். அதான் சொல்றேனே பிரதர், என்ன செஞ்சுட்டாங்க உங்களுக்கு நாங்க மார்க் தரதுக்கு? ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது மக்கள் பார்த்துப்பாங்க பிரதர். மக்கள் இந்த வாட்டி தெளிவா இருக்காங்க, யார் வரணுமோ அவங்க கரெக்டா வருவாங்க. 2026 தேர்தல்ல உங்க பகுதியில இப்ப ஆட்சி அமைச்சிருக்க திமுக திரும்ப வரணுமா இல்ல மாற்றம் வேணும்? இல்லை ப்ரோ, கண்டிப்பா 2 ஆட்சியும் தேவைதான் நினைக்கிறேன். வந்து என்னோட ஏஜ் வந்து 35 ஆகுது. நான் இதோட 4 வாட்டி ஓட்டு போட்டேன். 2 ஆட்சியுமே வந்து எந்த ஒரு மாற்றமே நாங்க வந்து பார்த்ததே இல்லை. நான் வந்து இப்போ ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஆட்டோ தொழிலாளி தான். வந்து எங்க போனாலும் ஒரு போலீஸ்காரன் பார்த்தா கூட எங்களை ஒரு அக்கிஸ்ட் மாரி தான் பாக்குறான். எங்க போனாலும் வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாத மாரி தான் நாங்க கஷ்டப்படுறோம். வந்து நாங்க வந்து எங்க போனாலும் 500 ரூபாய் ஃபைன் போடுறான்றானுங்க. எடப்பாடி ஆட்சி இருக்க பார்த்து ஒரு 100 ரூபாய் ஃபைன் இருந்தது, 150 ரூபாய் ஃபைன் இருந்தது. அப்படியே இல்லைன்னா ஒரு 50 ரூபாய் நாங்க குத்துட்டு போனா கூட எங்களை போலீஸ்காரங்க விட்டுருவாங்க. இப்ப எதுக்கு இருந்தாலும் ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போட்டு எங்களை வந்து ஆட்டோ ஓட்ட விடுறாங்க. வந்து அதுவும் இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு நாள் எங்களோட வாழ்வாதாரமே வந்து 1000 ரூபாய் தான் எங்களுக்கு. வந்து அந்த நேரத்துல எங்களை வந்து பிடிச்சின்னு எங்களை வந்து 500 ரூபாய் ஃபைன் கட்டு, இல்லைன்னா ஆட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வா ரிமாண்ட் ஆகுன்றாங்க. வந்து நாங்க ஆட்டோக்காரங்களா இல்ல பப்ளிகேஷன் நாங்க இது பண்ணுறதா இல்ல நாங்க வந்து ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. வந்து இந்த ஆட்சியில வந்து ரொம்ப எங்களை ஆட்டோக்காரங்கள வந்து ஒரு அக்கிஸ்ட் மாதிரி வந்து போலீஸ்காரங்களாம் வந்து எங்களை வந்து இது பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. அதுல இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. வந்து எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. பஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா விட்டு அதுல அதை புதுசா பஸ் விட்டு அந்த பஸ்ஸுக்கெல்லாம் காசு என்னத்தை கட்டணும்னு வந்து அந்த பஸ் ஏன் விட்டாங்க, அந்த பஸ் எதுக்குன்னே தெரியல. ஒரு பஸ் வந்து யூட்டனே பண்ண முடியல ஒரு தெருவுல. வந்து அந்த பஸ் எதுக்கு தான் விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. வந்து அந்த கட்ட அந்த பஸ்ல ஏறினாலுமே ஒரு 2 ஸ்டாப் ஏறி இறங்கினாலுமே இந்த பஸ்ஸுக்கு வந்து 21 ரூபான்றாங்க. வந்து அந்த பஸ்ஸுக்கு நாங்க 10 ரூபா கொடுத்தாலுமே அந்த பஸ்ல இருந்து நாங்க ஆட்டோல இட்டு நாங்க சொகுசா விட்டுருவோம். வந்து அந்த பஸ் 21 ரூபா போட்டு அந்த பஸ் என்னத்துக்கு இட்டு வந்தாங்க, அந்த பஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க, எந்த ஒரு இதுவும் பிரயோஜனமே இல்லை. அந்த பஸ் வந்து அந்த பஸ்ல மக்கள் வந்து அந்த பஸ் வந்த நேரத்துல வந்து ஒரு 3 நாளுக்கு அந்த பஸ்ல ஒண்ணும் தெரியாது யாருன்னா மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பஸ் தெரிஞ்சவங்க அந்த பஸ்ல வந்து யாரும் ஏறவே மாட்டாங்க, காலியா தான் போகுது காலியா தான் வருது. அதுக்கு பார்த்தோன்னா 2 கண்ட்ராக்ட் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா பார்த்தோன்னா ஒரு 10 பேர் தான் ஏறிக்கிறாங்க. அதுவும் அந்த நல்ல பணம் வச்சுன்னு அந்த பஸ்ல ஏறுறாங்க. பணம் இல்லாதவங்க எல்லாம் வந்து அந்த ஃப்ரீ பஸ் தான் வெயிட் பண்ணிக்கிறாங்க. வந்து திமுக ஆட்சியும் வேண்டாம்,
வேண்டாம், அதிமுக ஆட்சியும் வேண்டாம், புதுசா ஒரு மலர் ஆட்சிக்கு நாங்க வர வைக்கிறோம். அவங்க தான் எங்களுக்கு தேவை. அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்களை சப்போர்ட் முடியும். புதுசான விஜய் வந்திருக்காரு, அவரை எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பாங்க அவருக்கு நாங்க ஒரு இது பண்றோம், நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் 500 கோடி சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து அவர் வந்து நச்சிட்டு போயிட்டு எவ்வளவு சம்பாதிச்சு அவரோட ஃபேமிலியா செட்டில் ஆகிடலாம். வந்து நம்மளுக்கோசம் வந்து அறிஞர் இருக்கிறாரு வந்து அவர் நம்ம கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவருக்கு வந்து